Good morning to all. Today we are going to see that lesson in Geography, 7th standard, first term, first lesson in Interior of the Earth. இன்னைக்கு நாம என்ன பாடம் பார்க்க போறோம்னா புவியியல்ல இருக்கிற புவியின் உள்ளமைப்பு 7ஆம் வகுப்பில் இருக்க முதல் பருவத்தில் உள்ள முதல் பாடத்தை பற்றி பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிசி எக்ஸாமுக்கான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, பிஜி தென் டெட்டு எல்லா எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதை நம்ம ஆஃபீஸ் நம்பர் மேலே ப்ளே ஆகிட்டு இருக்கு. அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 6th-லேருந்து 12th வரை இருக்கிற செமஸ்டர் புக்கில் உள்ள எல்லா லெசன்ஸையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டுடே கோயிங் டு see that lesson in புவியின் உள்ளமைப்பு. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியோட உள்ளமைப்பு எப்படி இருக்கும். ஓகேவா? டு நோ அபவுட் தி இன்டீரியர் ஆஃப் தி எர்த். நெக்ஸ்ட்டு புவி தட்டுகளோட இயக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. டு அண்டர்ஸ்டாண்ட் தி மூமெண்ட் ஆஃப் எர்த் பிளேட்ஸ். தென் நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டு லேர்ன் அபவுட் எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கனோஸ். இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட புவிப்பரப்போட மேற்பகுதியில் வந்துட்டு வானளவியா மலைகள், உயர் பீடபூமிகள், பரந்த சமவெளிகள், ஆழ் பள்ளத்தாக்குகள் மற்றும் பல நிலத்தோற்றங்கள் அமைந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. The Earth's surface are roughly mountains, high plateaus, large plains and deep valleys, etc. The Earth's surface is constantly undergoing changes inside and outside. அதாவது புவியினோட உள்ளேயும் வெளியும் வந்துட்டு பல்வேறு செயல்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம புவியோட உள்ளமைப்பு எப்படி இருக்கும்னு நம்ம இதுவரை இமேஜினேட் பண்ணியாவது நம்ம பார்த்துருக்கோன்னா கிடையாது. அந்த மாதிரி புவியோட உள்ளமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? புவியின் உள்ளமைப்பு, அதாவது இன்டீரியர் ஆஃப் தி எர்த். புவியோட உள்ளமைப்பு வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. என்ன ஃப்ரூட்டுன்னு பார்க்கலாம். அதோட நேம் வந்து ஓப்பிள். ஓகேவா? இந்த புவியோட அதிர்வு அலைகள் வந்துட்டு அதிர்வு அலைகளை வச்சு அதை வந்து ரிசர்ச் பண்ணி அதை பேஸ் பண்ணி புவியோட கோளம் வந்து 3 செறிந்த அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த் மே பி கம்பேர்ட் டு தி Dutch apple. On the basis of the story of earthquake waves, the spherical earth is found to be 3 concentric layers. என்னென்ன லேயர்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புவி மேலோடு, தி crust, கவசம், தி mantle. நெக்ஸ்ட்டு புவி கருவம், அதாவது தி கோர். Listen. On the basis of the story of earthquake waves, the spherical earth is found to be 3 concentric layers. They are the crust, the mantle and the core. Okay. First you going to see the topic in புவி மேலோடு. crust அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். The crust is the outermost layer of the earth. அதாவது புவியோட வெளிப்புற அடுக்கத்தான் நம்ம மேலோடு அப்படின்னு சொல்கிறோம். இதோட பருமன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை இருக்கும். ஓகேவா? The crust is the outermost layer of the earth. Its thickness varies from 5 to 30 kilometers. It is about 35 kilometers on the continent Moses and 45 kilometers on the ocean floors. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட பருமன் வந்துட்டு கண்ட பகுதிகளில் வந்து 35 கிலோமீட்டர்களாகவும் கடற்தளங்களில் 5 கிலோமீட்டர்களாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டத்தினோட மேலோடு அதிக பருமனாக இருந்த போதிலும் இந்த கண்ட பகுதிகளோட அடர்த்தி கடல் மேலோடு இருக்கு இல்லையா, அந்த அடர்த்தியை விட ரொம்ப குறைந்தே காணப்படும். ஓகேவா? ஏன்னா கடலோட மேலோடுகள் இலகுவான, அதாவது லேசா மற்றும் அடர்ந்த பாறைகளோட கலவைன்னு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான அந்த கடல் மேற்பரப்பு எப்படி எதால் ஆடி இருக்கும் அப்படின்னா பசால்ட் பாறையால் ஆனது. ஓகேவா? Despite greater thickness, the continental crust is less dense than the oceanic crust because it is made of both light and dense rock type.
The oceanic crust is composed mostly of dense rocks such as basalt. Basalt அப்படிங்கிற பாறைகளால் ஆனது தான் என்னது கடல் மேற்பரப்பு. Next have one box you know that is important. See here, பூமி வந்துட்டு ஒரு நீல நிறக்கோள். 71% பூமியில் வந்துட்டு பூமியோட பரப்பு வந்து நீரால் சூழப்பட்டிருக்கு. ஆல்ரெடி we are know 71% of the earth is covered by the water. Earth is called the blue planet. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான், இருந்தாலும் நம்ம இதை இம்பார்ட்டன் தான் நம்ம கவனிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த புவியோட மேலோடு வந்து 2 பிரத்யேக பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி crust comprised of distinct parts. கண்டங்களோட மேற்பகுதி வந்து கருங்கற்பாறைகளால் ஆனது. இந்த பகுதி வந்துட்டு முக்கிய ஒரு கனிம கூறுகளால் ஆனது. என்னென்ன கனிமம்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்கள். The upper part consists of granite rocks and from the containers. It has the main mineral containers of silica and aluminium. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பகுதியை வந்துட்டு நம்ம சியால்னு சொல்கிறோம். எந்த பகுதினா இந்த முக்கிய கனிம கூறுகளாக இருக்க சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆன பகுதியை வந்து சியால் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சராசரி அடர்த்தி 2.7 gram per centimeter cube. So it is referred to as Sial. It has an average density of 2.7 km per centimeter cube. Then இந்த மேலோட்டோட கீழ்ப்பகுதி வந்துட்டு அடர்ந்த பசால் பாறைகளால் ஆன ஒரு தொடர்ச்சியான பிரதேசம். ஓகேவா? நெக்ஸ்ட் கடல் தரைகளாலான இந்த பகுதியை வந்து சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் அப்படிங்கிற மூலக்கூறுகள் வந்து அதை கொண்டு தான் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பகுதியை வந்துட்டு சிமான்னு சொல்கிறோம். சியாங்கிறது வந்து சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது. சிமா அப்படிங்கிறது என்ன, சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தை மூலக்கூறுகளாக கொண்டு அமைந்தது சிமா. கன்ஃபியூசன் ஆகாதீங்க. சிலிக்கா தாது அலுமினிய தாதுக்கள்னா சியால், சிலிக்கா மெக்னீசியத்தை மூலக்கூறுகளாக கொண்டு அமைந்தது எதுனா சிமா. The lower part is the continuous zone of tensor parasitic rocks forming the ocean floors, comprising mainly of silica and magnesium. It is therefore called sima. இதோட அடர்த்தி என்னன்னு பார்த்தோன்னா சராசரி 3.0 கிலோ by centimeter cube. It has an average density of 3.0 kilometer by centimeter cube. சியாலும் சிமாவும் சேர்ந்து இந்த புவியோட மேலோட்டின் கருப்பொருளாக அமையுது. ஓகேவா? The Sial and Sima together form Earth's crust. Since the Sial is lighter than the Sima, the continents can be said to be floating on the sea of tensor Sima. அதாவது இந்த சியாலோட அடர்த்தி வந்துட்டு சிமாவோட அடர்த்தியை விட குறைவானதால் இதை வந்துட்டு சிமா அடுக்கில் வந்து மீது மிதக்கிறது. லிசன், சியால் இருக்கு இல்லையா, இதோட அடர்த்தி வந்து சிமா அடர்த்தியை விட கம்மியாக இருக்கிறதுனால இவை சிமாவோட அடுக்கு இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இந்த சியால்லாம் மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Since the sea are lighter than the Sima, the canyons can be said to be floating on a sea of denser Sima. Listen, இந்த புவியினோட உள்ளமைப்பு பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்லையா ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிற பகுதி மேலோடு, அதுக்கப்புறம் வெளிக்கவசம், உட்கவசம், வெளிக்கரு, உட்கரு. ஓகேவா? தென் கவசம் மேன்டல், புவியோட மேலோட்டின் கீழடுக்கு கவசம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தி நெக்ஸ்ட் லேயர் beneath the crust is called the mantle. இந்த புவியோட மேலோடும் கவசமும் வந்துட்டு மோஹோரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது. It is separated from the crust by the boundary called Mohorovicic discontinuity. The mantle is about 2,900 km thick. அதாவது இது எவ்வளோ தூரம் தடிமன் கொண்டதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2,900 கிலோமீட்டர் தடிமன் கொண்டதாக காணப்படுகிறது. கவசத்தை வந்துட்டு 2ஆக பிரிக்கலாம். 2 கவசம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மேல் கவசம் 3.4 முதல் 4.4 கிலோ சென்டிமீட்டர் கியூப் அடர்த்தியுடன்
700 கிலோமீட்டர் ஆழம் வரை உள்ளது மேல் கவசம். கீழ்கவசம் வந்து 4.4 முதல் 5.5 கிலோ சென்டிமீட்டர் கியூப் அடர்த்தியுடன் 700 முதல் 2900 கிலோமீட்டர் ஆழம் வரை காணப்படுகிறது. That is one of the important. Listen here. மேல் கவசம் அதாவது the upper mantle with density of 3.4 to 4.4 kilo per centimeter cube extends down to 700 kilometers. Then the lower mantle having a density of 4.4 to 5.5 kilo centimeter cube extends from 700 to 2900 kilometers. Then going to see that in core. புவியோட கருவம்னா என்னன்னு பார்க்கலாம். புவியின் மையப்பகுதி புவியோட கருவம் என குறிப்பிடப்படுகிறது. The innermost layer of the earth is called the core. It is also known as பாரிஸ்பியர். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாரிஸ்பியர்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பாரிஸ்பியர்னா நம்ம எதை சொல்கிறோம்? புவியோட கருவத்தை தான் நம்ம பாரிஸ்பியர்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வெஸ்டர் குச்சம்பர்ட் என்ற இடைவெளி புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. It is separated from the mantle by the boundary called Westchurch Kuchenberg discontinuity. The core is also divided into two parts. அந்த புவி கருமம் வந்து 2 அடுக்குகளை கொண்டதாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். வெளிக்கருவம், உட்கருவம். வெளிக்கருவம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது எப்போதுமே எப்படி இருக்குன்னா அந்த திரவ நிலையில் இருக்கிற ஒரு இரும்பு குழம்பு, இதைத்தான் நம்ம வெளிக்கருவம்னு சொல்லுவோம். இந்த கருவம் வந்து 2900 கிலோமீட்டர் முதல் 5150 கிலோமீட்டர் ஆழம் வரை காணப்படுகிறது. The outer core, which is rich in iron, is in liquid state. It extends between 2900 to 5150 kilometers. Next, see that உட்கருவம் அதாவது இன்னர் கோர். இது வந்து திட நிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது. Listen here. வெளிக்கருவம் வந்துட்டு திரவ நிலையில் உள்ள இரும்பு குழம்பு. உட்கருவம் வந்து திட நிலையில் உள்ள, மேலே இருக்கிறது திரவம், உட்கரு வந்து திட நிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது. உட்கருவம் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்துடன் காணப்படுகிறது. The inner core composed of nickel and ferrous is solid in state. The central core was at very high temperature and pressure. It extends from 5150 kilometers to 6370 kilometers. The average density of core is 13.0 kilo centimeter cube. இதோட அடர்த்தி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.0 கிராம் சென்டிமீட்டர் கியூப் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் on how box see here. புவியினோட இந்த கொள்ளளவில் புவியோட மேலாடு 1%, கவசம் 84%, மீதமுள்ள 15% வந்து புவியோட கருவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புவியோட ஆரம் வந்துட்டு 6371 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதாவது 6371 கிலோமீட்டர். See here, the crust form only 1% of the volume of Earth. 84% consists of the mantle and 50% makes the core. The radius of the Earth is 6371 kilometer. Then next see the புவியினோட நகர்வுகள், the Earth's movements. புவி எப்படி நகருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாறை கோளத்தில் ஏற்படக்கூடிய இந்த உடைப்பு ஏற்படும் இல்லையா, இதை வந்து புவி தட்டுகள் உருவாகின்றன. லிசன், பாறை கோளம் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய உடைப்பு வந்து புவி தட்டுகளை வந்து உருவாக்குகிறது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு நிலத்தட்டும் வந்து கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடற்தட்டுகளாகவோ தன்னிச்சையாகவே என்ன பண்ணுன்னா புவியோட மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே என்ன செய்யும், மிதக்கும். ஓகேவா? லிசன், the lithosphere is broken into a number of plates known as the lithospheric plate. Each plate occasionally or continually moves independently over the astrosphere. The movement of the Earth's lithospheric plates is termed as tectonic movements.
இந்த நிலத்தட்டுகளோட நகர்வுகளை தான் நம்ம கண்டத்தட்டோட நகர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். புவியின் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பமானது வந்துட்டு இத்தட்டுகளின் இயக்க சக்தியாக செயல்படுகிறது. இந்த தட்டுகள் வந்து வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்தில் வந்து நகரும். ஓகேவா? தி மூவ்மெண்ட் ஆஃப் தி எர்த்ஸ் லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ் இஸ் டெர்ம்ட் as tectonic. Now see that the earth movement. The lithospheric is broken into a number of plates known as the lithospheric plates. அதாவது பாறை கோளத்தில் ஏற்படக்கூடிய உடைப்பு வந்து புவி தட்டுகளை உருவாக்குகிறது. ஒவ்வொரு நிலத்தட்டும் வந்து கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடற்தட்டுகளாகவோ தன்னிச்சையாக புவி மேலோடு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழ் உள்ள மென் அடுக்கில் வந்து மேலே மிதந்துட்டு இருக்கு. நிலத்தட்டுகளோட நகர்வுகளே நம்ம கண்டத்தட்டு நகர்வுகளாகும். Then each plates oceanic or continents move independently over the astrosphere. The movement of the earth lithospheric plate is termed as tectonic movements. The energy required to move these plates is produced by the internal heat of the earth. புவியினோட உட்புறத்திலே வெளிப்படுற அந்த வெப்பமானது இத்தட்டுகளோட இயக்க சக்தியாக செயல்படுது. நெக்ஸ்ட், இத்தட்டுகள் வந்து வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்தில் வந்து நகர்ந்துட்டு இருக்கும். These plates move in different directions of different speed. Then இந்த மாதிரி தட்டுகள் வந்து ஒன்றிலிருந்து மற்றொன்று என்ன செய்யும்னா விலகி செல்லும் போது பெரிய, அதாவது அகன்ற பிளவுகளை வந்துட்டு புவியின் மேற்பரப்பில் உருவாக்கும். நெக்ஸ்ட், அதே சமயத்தில் சில பகுதிகள் இருக்கும் இல்லையா, அது ஒன்று மற்றொன்றின் அருகாமையில் பக்கத்தில் நெருங்கி வரும்போது அது ஒன்னோட ஒன்று என்ன செய்யும், மோதிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு கடற்தட்டானது கண்டத்தின் மேலே மோதும் போது அதோட அடர்த்தி மிகுந்த கடற்தட்டு வந்து கண்டத்தின் கீழே போயிடும். அதே மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு ப்ரெஷர், அதாவது அழுத்தத்தினால அந்த மேற்பரப்பானது வந்து வெப்பமடைந்து உருகும் இல்லையா, வெப்பமடைஞ்சிருச்சு மாதிரி உருக தொடங்கிடும் இல்லையா, அந்த மாதிரி உருக தொடங்கி கண்டத்தட்டுகளின் விளிம்பு பகுதியில் வந்து எரிமழையாக உருவெடுக்கிறது. ஓகேவா? At pressures, these plates move away from each other, creating wide rifts under the earth's surface. At some pressures, these plates come closer and collide. When an oceanic plate collides with a continental plate, the tensor oceanic plate is forced below the continental plate. As a result of the pressure from above, the rocks heat up and melts. The molten rocks rise again, forming volcanic mountains along the continental edge. Alternatively, a trench may be formed between two plates. அதே மாதிரி அடர்த்தி வேறுபட்டுட்டே இருக்கிறதுனால இரண்டு தட்டுகள் மோதிக்கொள்ளும் போது தான் கடல் அகழிகள் என்ன செய்யுது, உருவாகுது. ஓகேவா? அதாவது trench may be formed between two plates. நெக்ஸ்ட், சில சமயங்களில் வந்து தட்டுகள் வந்து ஒன்றின் மேல் மற்றொன்று வந்து மோதும் போது அது வளைந்த மடிப்புகளாக உருவாகிறது. இப்படி உருவானது தான் நம்மளோட இமயமலை சிகரமும். ஓகேவா? In some cases, when two continuous plates converge, neither plate can be forced under the other. Instead, force may be create mountain range like the Himalayas have been formed in this way. இந்த வேலை தான் நம்மளோட இந்த இமயமலை சிகரமும் உருவானது. ஓகேவா? நெக்ஸ்ட், கண்டத்தட்டு நகர்வுகள் வந்து புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கு. புவியினோட நகர்வுகளை வந்து அதனோட ஆக்கசக்தியோட அடிப்படையில் வந்து 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். புவியினோட உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது அக உந்து சக்திகள்னு, புவியோட வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகள் வந்து புற உந்து சக்திகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. The forces which act in interior of the earth are called the endogenic forces, and the force that work on the surface on the earth is called exogenic forces. Endogenic forces produce sudden movements and exogenic forces produce slow movements. அதாவது அக உந்து சக்திகள் வந்து விரைவான எதிர்பாராத நகர்வுகளையும் புற உந்து சக்திகள் வந்து வேகம் குறைந்த நகர்வுகளை வந்து ஏற்படுத்துது.
அக உந்து சக்திகள் வந்து நிலநடுக்கத்தையும் எரிமலை வெடிப்பு போன்ற அளவற்ற பேரழிவுகளை வந்து புவியின் மேற்பரப்பில் வந்து ஏற்படுத்துது. அகனா உள்ள இருந்து வெளியே ஏற்படுத்துது. ஓகேவா? புவியோட மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி வந்துட்டு மென்பாறை கோளம். The astronosphere is part of the nature that flows and moves the plate of the earth. Next is the நிலநடுக்கம், அதாவது earthquake. A sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as the earthquake. அதாவது புவியோட மேலோட்டில் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வானது நிலத்தை வந்து என்ன செய்யும், அதிர வைக்கும், ஒரு அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துறது தான் என்னது, நிலநடுக்கம். எந்த ஒரு இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுகிறதோ அதனை வந்து நம்ம நிலநடுக்க மையம்னு சொல்கிறோம், ஃபோக்கஸ். The point where these vibrations originate is called the focus on the earthquake. The point of the earth's surface directly above the focus is called the epicenter on the earthquake. மையத்திற்கு மேல புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி என்னதுன்னா நிலநடுக்க மேல்மைய புள்ளி, அதாவது எபிசென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிலநடுக்க மையத்திலிருந்து அதிர்வுகள் வந்து பல்வேறு திசைகளில் வந்து என்ன செய்து பயணிக்கிறது. அதாவது from the focus the earthquake vibrations travel in different direction of the seismic waves. புவியோட அதிர்வு அலைகளை வந்து பதிவு செய்கிற கருவியோட பேர் என்னன்னா நில அதிர்வுமானி, சேஸ்மோகிராஃப் என குறிப்பிடுகின்றனர். இதோட ஆற்றல் செறிவின் அளவினை வந்து ரிக்டர்ங்கிற அளவையை கொண்டு தான் நம்ம கணக்கிட்டு இருக்காங்க. அந்த ரிக்டர் அளவு வந்துட்டு எதில் தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0வில் தொடங்கி 9 வரைக்கும் உள்ளது. தி நம்பர் ஆஃப் ஆன் தி ஸ்கேல் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 9. தென் நிலநடுக்கத்திற்கான காரணங்கள், அதாவது எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் பார்த்தோம்னா புவியோட மேலோட்டோட ஒரு பகுதியானது பிளவு மற்றும் விரிசல்களை கொண்ட பகுதிகளின் கீழ் இறங்குவது வந்து நிலநடுக்கத்திற்கான ஒரு முக்கிய காரணம். எர்த்குவேக்ஸ் may cause changes in the earth's surface. Vibrations often set landslide in mountains region. இந்த நிலநடுக்கத்திற்கான முக்கிய காரணமாக எதை சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பகுதியானது பிளவு மற்றும் விரிசல்களை கொண்ட பகுதியின் கீழ் இறங்குவது, இதுதான் நிலநடுக்கம்னு சொன்னோம். அதோட காரணம்னா நெக்ஸ்ட்டு இழகிய கற்குழம்பு புவியோடு இருக்கலாம், அதுக்கு கீழே திடீர்னு வேகமாக நகரும் போது மேற்பகுதியில் ஏற்படும் அழுத்தம் பாறைகளையே என்ன செய்தான், உடைய செய்து. புவி அதிர்வானது, இந்த புவி அதிர்வுடைய அந்த அதிர்வானது புவியோட மேற்பரப்பில் அலைகளை வந்து பரவ செய்து, இதனால புவி மேலோட்டில் வந்து பிளவு ஏற்படுகிறது. Listen, the chief cause earthquakes is sudden slipping of the position of the earth's crust along fracture of the faults. Next, the movement of the molten rocks underneath the surface produce strain which break the rocks apart. The sudden shifting of landmass casts upwards in the crust of the earth, sending vibrations or waves into surrounding portions of the earth. Sometimes the surface of the earth itself cracks. அதாவது இதனால புவியோட மேலோட்டில் வந்துட்டு கிராக்ஸ், பிளவு வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட்டு நிலநடுக்கத்தோட விளைவுகள் என்ன, எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ். இதுக்கு முன்னாடி கேசஸ் ஆஃப் எர்த்குவேக் பார்த்தோம், இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ், அதாவது நிலநடுக்கத்திற்கான விளைவுகள், நிலநடுக்கத்திற்கான காரணங்கள், நெக்ஸ்ட்டு நிலநடுக்கத்திற்கான விளைவுகள். நிலநடுக்கம் வந்து புவியோட மேற்பரப்பில் வந்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துது. நிலநடுக்கம் மலை பிரதேசங்களையும் நிலச்சரிவுகளை வந்து ஏற்படுத்துது. Earthquakes may be changes in the earth's surface. Vibrations often set landslides in mountains region. A greater danger in an earthquake is a falling of buildings. Most of the houses which collapsed were made of mud and bricks and proved to be death traps. இந்த நிலநடுக்கம் வரும்போது கட்டிடங்கள் வந்து இடிந்து விழுறதுனால ஃபஸ்ட்டு காரணம் வந்து நிலநடுக்கத்துக்கு கட்டிடங்கள் இடிந்து விழுகிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து மண் செங்கலால் கட்டப்பட்ட வீடெல்லாம் இடிஞ்சு அது என்ன செய்யும், நொறுங்கி மரண குழிகளாக மாறுது. அதில் தான் நிறைய பேர் விழுந்து இறந்து போயிடுறாங்க. நிலத்தடி நீர் அமைப்பு நிலநடுக்கத்தால் ரொம்ப பாதிப்படையுது.
தீப்பற்றுதல் வந்து மற்றொரு முக்கிய ஆபத்து. ஓகேவா? ஃபயர் இஸ் அனதர் கிரேட் டேஞ்சர். ஒன்னோட ஒன்று விழும்போ அங்கே தீப்பற்றக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்படலாம். நெக்ஸ்ட், having one box, see here, 3 வகையான நில அதிர்வலைகள் இருக்கு. ஓகேவா? there are 3 types of earthquake waves. B அலைகள் வந்து அழுத்த அலைகள், அதாவது pressure. S waves வந்து transverse waves. next, L waves வந்து surface waves. அதாவது P waves ஆர் அழுத்த அலைகள்னா longitudinal waves. S waves வந்துட்டு முறிவு அலைகள், அதாவது transverse waves. L அலைகள் சர்ஃபேஸ், அதாவது மேற்பரப்பு அலைகள். நெக்ஸ்ட்டு, கடலுக்கு அடியில் அல்லது இந்த கடற்கரை ஓரங்களில் ஏற்படுற இந்த நிலநடுக்கமானது வந்துட்டு கடல் பேரலைகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது. பெரிய அலைகள், அதனால் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளம் சில நேரங்களில் வந்துட்டு புவி அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும். உயிரிழப்பு, பொருட்சேதங்களை விட ரொம்ப அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஓகேவா? An earthquake which originate below or near the sea cases create distributions in a water. The floods and waves can create loss of life sometime more than the earthquake itself. Tsunami, a Japanese term, is the name given to the huge waves cast in the sea by an earthquake. Listen here, there is an important of the questions. This on சுனாமி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஜப்பானிய சொற்றொடர். நிலநடுக்கத்தால் வந்து கடலில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய அலையை சொல்கிறது தான் சுனாமி. ஜப்பானிய கடலோர பகுதி மற்றும் ஏனைய பசிபிக் கடலோர பகுதிகளிலையும் அந்த சுனாமியோட நிகழ்வு வந்துட்டு ரொம்ப அதிகமாக காணப்படுது. சுனாமி ஆர் குவைட் காமன் அலாங் தி கோஸ்டல் அண்ட் ஜப்பான் அண்ட் அதர் ரீஜியன் இன் தி பசிபிக் ஓஷன். நெக்ஸ்ட் ஹேவ் ஒன் பாக்ஸ். இந்திய பெருங்கடலில் வந்துட்டு 26 டிசம்பர் 2004 அன்று ஏற்பட்ட சுனாமி வந்து இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து அப்படிங்கிற நாடுகளோட கடலோர பகுதிகளில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை வந்து தோற்றுவித்தது. தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எப்போ வந்துட்டு நம்மளோட இந்திய பெருங்கடலில் வந்துட்டு சுனாமி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். இந்திய பெருங்கடலில் வந்துட்டு ஆன் 26th December 2004 tsunami in the Indian Ocean swept coastal area of the Indonesia, India, Sri Lanka, Thailand, etc. They caused immense damage to life and property in the coastal area. Next, see that in distribution of earthquake, நிலநடுக்கத்தோட பரவல். நிலநடுக்க பிரதேசங்கள் வந்துட்டு பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா எரிமலை பகுதிகளை ஒட்டியே ஏற்படுது. அதுக்கப்புறம் உலகின் நிலநடுக்க பகுதிகளோட பெரும்பகுதி பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? தி வேர்ல்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் earthquakes coincide very closely with that of volcanoes. Regions of greatest seismicity or circum-Pacific areas with the epicenters and the most frequent occurrences along the Pacific Ring of Fire. கண்டத்தில் இந்த உலகில் உள்ள 68% நிலநடுக்கங்கள் வந்துட்டு இந்த பகுதிகளில் தான் ஏற்படுதான். எந்த பகுதிகள்னா இப்போ அந்த பசிபிக் கடலில் அமைந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா பிரதேசங்கள், இந்த எரிமலை வர்ற பகுதிகள். உலகில் வந்துட்டு நிலநடுக்க பகுதிகளில் பெரும்பகுதி வந்து பசிபிக் பகுதிகளில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல தான் உலகில் 68% நிலநடுக்கங்கள் ஏற்படுது. மீதமுள்ள 31% நிலநடுக்கங்கள் வந்துட்டு ஆசியா கண்டத்தில் உள்ள இமயமலை பகுதிகளிலையும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரக்கடல் பகுதி வரையிலும் ஏற்படுது. மீதமுள்ள 1% நிலநடுக்கம் வந்துட்டு வட ஆப்பிரிக்காவிலும் செங்கடல் மற்றும் சாக்கடல் பகுதிகளின் பிளவு பள்ளத்தாக்கிலும் பகுதிகளிலும் வந்து ஏற்படுது. ஓகேவா? It is said that about 68% of earthquakes occur in this belt. Remaining 31% of earthquakes take places in the Mediterranean, Himalayan belt including Asia Minor, the Himalayas and part of northwest China. The remaining percent of earthquakes occur in northern Africa and the Rift Valley areas of the Red Sea and the Dead Sea. Next is magma என்னும் இந்த பாறை குழம்பு வந்து வெளியேறத எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? மாக்மா அப்படிங்கிற ஒரு பாறை குழம்பு வெளியேறதான் எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பொதுவாக இந்த எரிமலையோட வாய் வந்து வட்ட வடிவில் காணப்படும்.
நீளமான பிளவு மூலம் இந்த சில சமயங்களில் நீராவியுடன் கூடிய எரிமலை வந்து பாறை குழம்பு வெளியேறும். ஓகேவா? புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு மாக்மா எனவும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தெல்லாம் 1991 உத்தரகாசியிலும் 1999 சாமோலியிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை வந்துட்டு இதற்கு எடுத்துக்காட்டாக கூடலாம். எதுக்குன்னா அதிக எண்ணிக்கையில் உள்ள நிலநடுக்கங்கள் வந்துட்டு இந்த பகுதிகளில் ஏற்படுது. இந்தியாவோட இமயமலை பகுதிகள், கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டன. இந்த பகுதிகளில் தான் அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கே. ஓகேவா? த இந்தியா, தி ஹிமாலயன் ரீஜியன் அண்ட் தி Ganga Brahmaputra Valley are prone to the earthquakes. The number of earthquakes have been experienced in this region. Some of them were very severe and caused extensive damage. Example, the earthquakes at Uttarkasi in 1991 and Chambori in 1999. The Deccan Plateau, which was supposed to be comparatively free from the dangers of the earthquake, has experienced two such earthquakes in the past, the Koina earthquake in 1967 and the later earthquake in 1993. Reason 1967 கொய்னாவிலையும் 1993 லாத்தூர்லையும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்துடலாம். நிலநடுக்கங்கள் வந்து பாதிப்புகள் அற்ற பகுதிகளாக சொல்லப்பட்ட தக்கான பீடபூமியிலேயே 2 மோசமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. எந்த இடத்துலனா தக்கான பீடபூமியில். அது எந்தெந்த இடம்னா தான் 1967 கொய்னாவிலையும் 1993 லாத்தூர்லேயும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள். நெக்ஸ்ட் எரிமலை. புவியோட மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மாக்மாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாறை குழம்பு வெளியேறுவதை தான் நம்ம எரிமலை அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு வந்து மாக்மா எனவும் புவியோட மேற்பரப்பிற்கு வரும்போது லாவா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. எரிமலையோட திறப்பு வந்து எரிமலை வாய் அப்படின்னு சொல்லப்படுது. தி molten rocks material within the earth together with the gases is called magma. After it rises to the surface is called the lava. The cores of the chan, lava and the other material flow out of the volcanic accumulate around the opening and form a conical hill or a mountain vent is an opening or mouth of volcano. ஓகேவா? அதாவது காலப்போக்கில் வந்து இந்த துளை வழியே வெளியேறக்கூடிய இந்த லாவாவும் இதர பொருட்களும் வந்துட்டு இந்த துளை பகுதியை சுற்றி என்ன பண்ணுச்சுன்னா படிந்து ஒரு கூம்பு வடிவ ஒரு குன்று மாதிரி அல்லது மலை மாதிரி உருவாயிடுச்சு. இந்த மாதிரி கூம்பு மாதிரி உருவாயிருக்கும் இல்லையா, இதோட உச்சி பகுதியில் தோன்றும் பழத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எரிமலை பழம், அதாவது கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தி டாப் ஆஃப் தி கோன் இஸ் யூசுவலி மார்க்ட் by a funnel-shaped depression which is called a crater. If the crater a volcano is of greater size and is shaped like basin, it is called caldera. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எரிமலை வெடிப்பின் போது வந்துட்டு பொருட்கள் வாய்ப்பகுதியிலிருந்து படிந்து வழியை அடைத்து கொள்ளும். நம்ம போயிட்டு இருக்கோம், அந்த வழியை என்ன செஞ்சிடும், அடைச்சிக்கும். அப்போது எரிமலை வந்து மறுபடியும் பயங்கரமாக வெடித்து அந்த கூம்பு வடிவ குன்று இருக்குன்னு சொன்னல, அந்த குன்றினோட உச்சியில் பெரிய பள்ளத்தை தோற்றுவிக்கும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பள்ளத்தை தோற்றுவிக்கிறது எரிமலை பள்ளம். இப்போ பெரிய பள்ளத்தை தோற்றுவிக்கிறது வந்து பெரிய எரிமலை வாய், அதாவது கால்டெரா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு going to see that in எரிமலை வெடிப்பிற்கான காரணங்கள். கேசஸ் ஆஃப் வால்கனிக் ஆக்டிவிட்டி. புவியோட உள் ஆழம் அதிகரிச்சுட்டே இருக்கும்போது அதோட வெப்பம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு 32 மீட்டர்ஸ் 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வீதம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வெப்பத்தோட அழுத்தமும் என்ன செஞ்சுட்டே இருக்கும், அதிகரிச்சுட்டே இருக்கும். 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தமானதா சதுர சென்டிமீட்டருக்கு 5 டன் அப்படிங்கிற அளவில் வந்து அது ஹையாக என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? The temperature increases as the depth increases at the rate of 1 degree Celsius for every 32 meters. There is also great pressure. At the depth of about 15 kilometers, the pressure is about 5 tons per centimeter square of rocks.
தென் நெக்ஸ்ட் பாருங்க, இதனே வந்துட்டு மாக்மான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிகுதியான அழுத்த நிலையில மாக்மாவானது எளிதில் பற்றக்கூடிய வாயுக்களை வந்து ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த திறன் காரணமாகவே இந்த பலவீனமான இந்த புவி மேலோட்டு பகுதிகளில் இருக்க மாக்மா பாறை குழம்பு வெடித்து என்ன செஞ்சிடும், வெளியேறிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹேவன் பாக்ஸ் இந்த எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை வந்துட்டு எரிமலை ஆய்வியல் அப்படின்னு சொல்கிறோம். தி சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஆர்கானிக்ஸ் ஆர் கால்ட் வால்கனாலஜி. நெக்ஸ்ட்டு ஆய்வை மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எரிமலை ஆய்வியலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். பீப்புள் who study volcanoes are called volcanologists. நெக்ஸ்ட் எரிமலை வெடிப்புகளின் தன்மைகள், the nature of volcanic eruptions. சில சமயங்களில் எரிமலை குழம்பு வந்து வெளியேற்றம் இல்லையா, அந்த வெளியேற்றம் மற்றும் பரவல் வந்து மெதுவாக நடைபெற்றுட்டே இருக்கும். இதனை வந்து பிளவு வெடிப்பு வகை எரிமலை அப்படின்னு சொல்கிறோம். Sometimes magma rises slowly to the surface and spreads over a vast area. This is known as fissure eruption. Some plateaus and mountains have been formed in this way. For example, Deccan Plateau in India and the Columbian Plateau in North America. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எதுக்குன்னா பிளவு வெடிப்பு வகை எரிமலைக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்தியாவோட தக்கான பீடபூமி மற்றும் வட அமெரிக்காவின் கொலம்பியா பீடபூமிகளை வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தோனேஷியாவில் கரக்காட்டோவோ தீவில் உள்ள எரிமலை வந்து 27 ஆகஸ்ட் 1883 வந்து இந்த மாதிரி வெடித்து மாக்மாவை வந்து நம்மளுக்கு வெளியேற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. The terrible explosion on 27th August 1883 in the island of Krakatoa, Indonesia is an example for the explosive type of eruption. நெக்ஸ்ட் வந்து லாவாவோட இந்த பரவல் வேகம் வந்து அதில் உள்ள சிலிக்கா மற்றும் நீரினோட அளவை வந்து பொறுத்தது தான். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த சிலிக்கா அழுத்தம் உள்ள அமில லாவா மெதுவாகவும் சிலிக்கா குறைவாக உள்ள கார லாவா வந்து வேகமாகவும் பரவுது. சிலிக்கா அதிகமாக இருந்துச்சுன்னா அமில லாவா மெதுவாகவும், சிலிக்கா குறைவாக இருந்துச்சுன்னா அதோட கார லாவா வேகமாகவும் பரவிட்டு இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் highly viscosity lava is rich in silica and has little water. Low viscosity lava has little silica but a lot of water. It moves rapidly, forming smooth flows. Next, have one box, பேரன் தீவானது அந்தமான் தலைநகரிலிருந்து 138 கிலோமீட்டர் வடகிழக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை வந்து இதுதான். செயல்படக்கூடிய எரிமலை எங்கே இருக்குன்னா, சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு இது செயல்படும் எரிமலை. கடைசியாக நம்ம 2017 ஆண்டில் வந்துட்டு இது எரிமலை குழம்பை வெடித்து வந்து வெளியேற்றியது. லாஸ்ட்டு எப்போனா 2017. ஓகேவா. Barren Island is situated in the Andaman Sea and lies about 138 kilometers northeast of the territory's capital. It is only an active volcano along the chain from Sumatra to Myanmar. Last eruption occurred in 2017. This is one of the important reason here. When the last eruption occurred அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம 2007 அதாவது 17 சொல்லி போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த எரிமலைகளோட வகைகள் என்னன்னு பார்க்கலாம். எரிமலைகள் வந்து அதோட அந்த எரிமலை குழம்பு வெளியேறுந்த கால அளவு அதோட செயல்படுற விதத்தை கொண்டு 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயலிழந்த எரிமலை. ஓகேவா. ஆக்டிவ் வால்கனோ, டோர்னமெண்ட் வால்கனோ, எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். செயல்படக்கூடிய எரிமலை அடிக்கடி வெடிச்சிட்டு பாறை குழம்பு வந்து வெளியேற்ற எரிமலைகளை தான் நம்ம செயல்படும் எரிமலைகள்னு சொல்லி சொல்கிறோம். பசிபிக் கரையோரமாக அந்த கடற்கரையோரமாக உள்ள பெரும்பாலான எரிமலைகள் வந்து இந்த மாதிரி வகையை சேர்ந்தது தான். சராசரியாக உலகத்தில்
600 செயல்பட எரிமலைகள் வந்து இருக்கு. அந்த இதில் வந்து இப்போ என்னது இருக்குன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள ஸ்ட்ராம்போலி, அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் உள்ள செயின்ட் ஹெலன், பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ போன்றவை அடங்கும். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவாய் தீவில் உள்ள மௌனாலோ எரிமலை வந்துட்டு உலகோட மிகப்பெரிய செயல்படும் எரிமலை. தட் இஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் see here. அதாவது நம்மளோட எந்த இடத்துல உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை இருக்குன்னா ஹவாய் தீவில் உள்ள மௌனாலோ எரிமலை. ஓகேவா? அதாவது மௌனாலோ இன் ஹவாய் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ. நெக்ஸ்ட் ஹெவன்போக் ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரி விளக்கம் என அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ராம்போலி இஸ் known as the lighthouse of Mediterranean Sea. Next see the dormant volcano, அதாவது உறங்கும் எரிமலை. பல வருடங்களாக எரிமலை குழம்பை வந்து வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே வெளிப்படுத்தாமல் எப்போது வேண்டுமானாலும் செயல்படலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறது வந்து உறங்கும் எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த எரிமலைகள் எங்கெங்கே இருக்குன்னா இத்தாலி, வெசுவியஸ், ஜப்பானில் உள்ள பியூஜிமா, இந்தோனேசியாவில் கரக்கோடாவோ ஆகிய இவ்வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். These volcanoes have shown no sign of the activities for many years, but they may become active at any time. எந்த டைமில் வேணாலும். These are called sleeping volcanoes. Vesuvius mountain of Italy, Mr. Fujiyama of Japan, Mr. Krakatoa of Indonesia are famous examples of this type. Next going to see that an extinct volcano, அதாவது செயலிழந்த எரிமலை. அதாவது வெடிப்பாற்றல் முழுவதையுமே இழந்து சுமார் 1000 ஆண்டுகளுக்கு வந்து வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலை வந்து செயலிழந்த எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பெரும்பாலான எரிமலைகள் வந்து செயலிழந்த எரிமலைகளின் உச்சி பகுதியில் வந்து முழுவதும் என்ன செஞ்சிடுமா அரிக்கப்பட்டுடும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா மியான்மரின் போப்பா, அமெரிக்காவின் கிளிமாஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் இதற்கான உதாரணங்கள் ஆகும். Popo of Myanmar and Mr. Kilimanjaro and Mountain Kenya of America are examples of extinct volcanoes. Next see that உலக எரிமலை பரவல், distribution of volcanoes in the world. இந்த எரிமலைகளோட அமைவிடம் வந்து பொதுவாகவே ஒரு தெளிவான ஒரு வரையறுக்கப்பட்ட முறையில் தான் காணப்பட்டுட்டு இருக்கும். அதிகமாக வளைந்த அல்லது பிளவுபற்ற பகுதிகளில் தான் எரிமலை வெடிப்பு வந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. Volcanoes are located in the clearly defined pattern around the world. They are closely related to regions that have been intensely folded or faulted. There are about 600 active volcanoes and thousands of the dormant and extinct ones. சுமார் 600 செயல்படும் எரிமலைகளும் ஆயிரக்கணக்கினான உறங்கும் எரிமலைகளும் பல செயலிழந்த எரிமலைகளும் இங்கே இருக்கு. இது பெரும்பாலும் வந்து கடலோரத்தில், மலைப்பிரதேசங்களில், கடற்கரையோர தீவுகளில், கடலுக்கு மத்தியிலையும் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஒரு சில எரிமலைகள் மட்டும்தான் இந்த கண்டங்களோட உட்பகுதியில் இருக்கும். உலகளோட இந்த எரிமலை பிரதேசங்களே இந்த முக்கிய நில அதிர்வு பகுதிகள். ஓகேவா? நெக்ஸ்ட் உலகில் 3 முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் வந்து இருக்கு. அதாவது there are 3 major zones of volcanic activities in the world. They are the Southern Pacific Belt, அதாவது பசிபிக் வளைய பகுதி, மத்திய கண்ட பகுதி தி மிட் கான்டினென்டல் பெல்ட், மத்திய அட்லாண்டிக் பகுதி தி மிட் அட்லாண்டிக் பெல்ட். ஃபர்ஸ்ட் சர்க்கியூம் பசிபிக் பகுதி, அதாவது பசிபிக் வளைய பகுதி. இந்த எரிமலை பகுதியானது வந்துட்டு ஒரு குவிய கடல் தட்டோட எல்லை பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கோம். பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, அதோட கிழக்கு மேற்கு கடற்கோர பகுதிகளில் இருக்கும். 3/2 பங்கு எரிமலைகள் வந்துட்டு இந்த பகுதியில் இருக்கிறதுனால இந்த பகுதியை வந்து பசிபிக் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மத்திய கண்ட பகுதி, அதாவது மிட் கான்டினல் பெல்ட். இந்த கண்டத்தட்டுகள் இனியும் எல்லை பகுதியில் உள்ள அந்த பகுதி வந்து அல்பைன் மலைத்தொடர் எரிமலை பகுதிகள் இருக்கும் இல்லையா, அது மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் வந்து
இருக்கு. This is the volcanic zone of converged continuous plate boundaries that includes the volcanoes of Alpine mountain chain, and the far zone of Eastern Africa. The important volcanoes are Vesuvius, Stromboli, Kilimanjaro and Kenya. Surprisingly, the Himalayas have no active volcanoes at all. முக்கிய எரிமலைகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெசுவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமாஞ்சேரோ மற்றும் கென்யா எரிமலைகள் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. வெசுவியஸ், ஸ்ட்ராம்போலி, எட்னா, கிளிமாஞ்சேரோ அண்ட் கென்யா. Surprisingly, the Himalayas have no activities volcanoes at all. இமயமலை பகுதிகளில் ஆச்சரியப்படுற வகையில் எந்த ஒரு செயல்படும் எரிமலையும் இதுவரைக்கும் இடம்பெறலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மத்திய அட்லாண்டிக் பகுதி, மிட் அட்லாண்டிக் பெல்ட். இந்த பெல்ட் வந்து இந்த விலகி செல்லுகிற தட்டுகளோட எல்லையான மத்திய அட்லாண்டிக் பகுதியில் வந்து அமைந்திருக்கிற இந்த எரிமலை பகுதி பிளவு வடிவ எரிமலை வெளியேற்ற வகையை சார்ந்தது. ஓகேவா? This belt represents the divergent boundary of plates located along the mid-Atlantic ridge. Volcanoes of this area are mainly of fissure eruption type. நெக்ஸ்ட் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த ஐஸ்லாந்தில் செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ளன. இதில்னா volcanoes of the areas are mainly of fissure eruption type. Iceland is the most active volcanic area and is located on the mid-Atlantic ridge. Next, செயின்ட் ஹெலினா மற்றும் அசோர்ஸ் தீவுகள் ஆகியவை இதற்கு வேறு ஒரு உதாரணமாகும். செயின்ட் ஹெலினா and Azores Islands are other examples. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நிலநடுக்கம்னா என்ன, எரிமலைன்னா என்ன, அதோட டைப்ஸு, அதோட ரீசன்ஸ் என்ன, அதோட கேசஸ், எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த லெசனில். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் அவர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். தென் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்ஸில் வர முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நாங்கள் இந்த லெசனுக்கு டைம்லேயே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நல்லா லிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.